மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்க போவது திருமூலரின் திருமந்திரம். அந்த திருமந்திரத்தில் முதல் தந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 26வது பாடலினுடைய அழகிய நிலை என்ன, இந்த பாடலை என்ன சொல்கிறாரு என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த 26 என்பது 8, 2 6 8. இந்த 8 என்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் 8 8ஆக பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் எப்படி இருக்குது, ஏன் 8ஆக பிரிக்கிறாங்க, வாழ்க்கையினுடைய நிலை என்ன, நம்ம எந்த நிலையில் போகணும், இந்த 8 என்பதெல்லாம் சொல்லுவாங்க. 8வது பிறப்பு பார்த்திங்கன்னா எட்டி பார்த்த இடமெல்லாம் குட்டிச்சோறு அப்படின்வாங்க. அந்த காலத்திலலாம் நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அப்படி நிறைய குழந்தைகளை பெற்று எடுக்கும் பொழுது 8 குழந்தை பெற்றவங்கள உண்டு, 10 குழந்தை, அதை ஒரு பெரிய செல்வமாக கருதினார்கள். அந்த கருத்து இருந்ததுனால அவர்கள் சொன்னாங்க, இந்த 26வது பாடலில் என்ன சொல்லியிருக்காரு என்பதை இதோ பார்ப்போம். அந்த பாடல் வரிகள் வரும். தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரக முற்றும் கடந்து நின்றானாம் கமலம் மலர் மேலே உடன் இருந்தான் அடி புண்ணியமாமே. தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிகார முற்றும் கடந்து நின்றானாம் கமலமலர் மேலே உடன் இருந்தான் அடி புண்ணியமாமே. இந்த 26னுடைய பாடல் வரிகளை நம்ம இப்போ பார்த்தோம். இந்த பாட்டில் தொடர்ந்து என்ன இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பேசப்படுது. என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா 7 சக்கரம் தாங்க. இந்த 7 சக்கரம்தான் அவர் முழுமையாக சொல்லியிருப்பார். இந்த குடும்பத்தினுடைய வாழ்விற்கு ஆதாரமாக அமைவது இந்த 28ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த 26னுடைய கூட்டுத்தொகை எண்ணிக்கை. இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றும் இனிமையானவை. அதை தான் அவர் அழகாக சொல்லியிருக்காரு. இந்த பாடலில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கோம். வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள் நம்ம சொல்லுவோம். யார்கிட்டையாவது சொல்கிறத விட பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லு அப்படின்னு இதுக்கு முன்னால் பதிவிலும் நான் சொல்லியிருக்கேன். இந்த கமல மலர், கமலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாமரை மலர். இந்த தாமரை மலரை நீ மேலே கொண்டு வா. தாமரை மலரில் வீற்று இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரம்மன் தான். இந்த பிரம்மன் தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்றான். அப்படி ஆட்டி படைக்கின்ற பொழுது அவருடைய நிலையை இருந்து கடந்து நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த மூலாதார சக்கரமாகிய 7வது சக்கரத்தை தூண்டிவிட்டு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லுவது இந்த பாடலினுடைய இரகசிய தத்துவம். ஆனால் இந்த சித்தர்கள்லாம் வாழ்ந்தது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பணும்னா நிச்சயமாக இந்த சித்தர்கள்லாம் வாழ்ந்தது உண்மை. அவர்கள் பரம்பொருளை பார்க்கிறார்களோ இல்லையோ, இந்த மனிதனுடைய வாழ்விற்கு தேவையான செயல்களை எங்கேயோ போய் தேடாதா மனிதா, மனிதனே நீ எங்கேயோ போய் தேடாதே, உனக்குள்ளே இருக்கிறார், உன் அகத்துக்குள்ளே இருக்கிறார். உன்னுடைய கோவில் எதுன்னு கேட்டால் உன்னுடைய மனக்கோவில். ஆண்டி என்பவர் வேறு, அதே போல் துறவிகள் என்பவர் வேறு. இந்த ஆண்டிக்கும் துறவிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஆண்டிகளுக்கு எதுவுமே நிலையாமை இல்லை. அவங்க குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. குடும்பத்தை விட்டு வெளியே வந்தவங்க ஒரு 4 பேராக சேர்ந்துக்கிட்டு எங்கேயாவது இருக்க மடத்தில் போய் படுத்துப்பாங்க. வீடு வீடாக போய் என்ன பண்ணுவாங்கன்னா பிச்சை கேட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு படுக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அவங்களுக்குன்னு எந்த ஒரு தொழிலோ அடுத்து சிந்திக்கக்கூடிய இதுவோ நிலையோ கிடையாது. இப்படிப்பட்ட இந்த ஆண்டிகள் என்ன செய்வாங்கன்னா 4 பேர் மடத்தில் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு கோவிலை கட்டலான்னு சொல்லுவான். ஒருத்தன் சொல்லுவான், இந்த கோயிலை எப்படி கட்டணும்னா ரொம்ப யாருமே கட்டியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி அழகாக கட்டணும்மா. அடுத்தவன் சொல்லுவான், ஆமாம் அங்கே வர்ற ஜனங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது,
அப்படியாப்பட்ட ஒரு கல்லில் கட்டணும்னு. அடுத்தவன் சொல்லுவான், நம்ம வந்து இந்த சிலைகளை செய்யக்கூடிய பொழுது சிவபெருமானை தான் செய்யணும். அப்படி சிவனை வந்து நம்ம செய்யும் பொழுது அந்த சிலைக்கு ஒரு பவரை கொடுக்கணும் அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொற்களை எல்லாம் சொல்லிட்டு ராத்திரி படுத்துடுவாங்க. பொழுது விடிஞ்ச பிறகு அவர்கள் எல்லாரும் எழுந்து எதுக்கு போவாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு போவாங்க. எதுக்கு? எதையாவது உணவு கிடைக்குமா, ஒவ்வொரு வீடாக போய் சென்று சாப்பாடை கேட்டு அவங்க சாப்பிடுவாங்க. இந்த நிலையை உடையவர்கள் தான் ஆண்டி. துறவிகை என்பவர்களுக்கு இந்த வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்து எதுவுமே வேண்டாம், இறைவனுடைய திருவடிகளை பற்றுவது மட்டும்தான். இந்த பிறவியாகிய துன்பத்திலிருந்து என்ன செய்யணும்? வெளியே வர வேண்டும். அது மட்டும்தான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும். இந்த பாடல்லையும் அப்படித்தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த எதுக்காக நம்ம பிறந்தோம், பிறந்ததனுடைய நிலை என்ன என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் அந்த வாழ்க்கையானது சுவையுடையதாக இருக்கும். இந்த பாடலில் அவர் வந்து திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய விஷயத்தை சொல்கிறார். பா, நீ பிறந்துட்ட, இளமை வேணான்னு சொல்லிட்ட, செல்வம் வேண்டான்னு சொல்லிட்ட, எதுவுமே வேண்டாம், ஆனால் முத்தி மட்டும் வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பிறந்துக்கிட்டே இருக்கணும், வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் என்ன இருக்குது? அதனால் இந்த பிறவாமை வேண்டாம் அப்படின்னா இந்த கமல சக்கரம், அதாவது கமலம் அப்படின்னா இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் அந்த கமல மரம். அந்த கமலமானது 6 இதழ்கள் கொண்டிருக்கும்னு சொல்லியிருக்கு. அந்த 6 இதழ்களை உடைய சிவபெருமானின் அடிகளை பற்றுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சக்கரத்தை, தூங்குகின்ற சக்கரத்தை மேலே எழுப்பு என்று அவர் ஒவ்வொரு பாடலிலையும் 4 வரி தான் சொல்கிறார். சொல்லும் பொழுது இதனுடைய தன்மையை சொல்கிறார். சித்தர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, காடு மேடு எல்லாம் நடந்திருப்பாங்க. அவங்க சாப்பாடு ஒன்றும் இல்லை, இந்த காற்றை மட்டும்தான் சுவைத்திருப்பார்கள். காற்றையே சுவைத்து தவம் இருந்து இறைவனை வேண்டி இருப்பார்கள். அவர்கள் வேண்டுவதெல்லாம் தனக்காகவா? நிச்சயமாக இல்லை, அடுத்தவர்களுடைய நிலைக்காக. மக்கள் வாழ வேண்டும், மக்களுடைய துயரங்கள் நீங்க வேண்டும், மக்களுக்கு பெறுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். இதையெல்லாம் அவர் தெள்ளத் தெளிவாக அழகாக உரைத்திருக்கிறார். ஆனால் நம்ம அதெல்லாம் யாருமே படிக்கிறது கிடையாது. படிப்பதை விட நினைப்பது கிடையாது. நினைப்பதை விட அந்த மறதி என்பது போல நாம் அத்தனையுமே வந்து நம் கண்முன்னால் வந்து நம்மை ஆட்டி படைக்கின்றது. எனவே இந்த நிலையாமையாகிய வாழ்வில் இருந்து நாம் வெளிவர வேண்டும். சிவபெருமானினுடைய அழகிய நிலையை நாம் அறிய வேண்டும். போன குரலில் நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? பாடலில் என்ன பார்த்தோம்? அந்த தலைக்கோலம் பிஞ்சகன், அந்த பிஞ்சகனுடைய அழகை ஒவ்வொருவரும் மனதுக்குள்ளே வாங்கி அதை அழகாக வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் சொல்லுவார். அதாவது பிறவியாகிய பெருங்கடலை நீந்துவதற்கு இறைவன் வந்து எப்படி இருக்கணும் என்பதை திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அந்த பிறவியாகிய கடலை நீந்த வேண்டும், அதுதான் பெருங்கடல். அதிலிருந்து நீந்தி நாம் வெளியே வந்தோம் என்றால் குடும்ப பாரத்திலிருந்து வெளியே வர வேண்டும், துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும். இதைத்தான் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் திருவள்ளுவருக்கும் திருமூலருக்கும் என்ன வித்தியாசம்னுட்டு அடுத்த பாடலில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.